எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிஷேக் அவேர்னஸ் அகாடமியிலிருந்து. முதல்ல மகிழ்ச்சி எதனால் வருகிறது? அப்படிங்கிறத ஒரு கேள்வி. நம்ம நெனைச்சது நடக்கும் போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் நெனைச்சேன், அது நடந்துருச்சு. அதனால எனக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு. நான் வீடு வாங்கணும்னு நெனைச்சேன், வீடு வாங்கிட்டேன். அதனால எனக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு. நான் கார் வாங்கணும்னு நெனைச்சேன், அதை எனக்கு அடைஞ்சுட்டேன். அதனால மகிழ்ச்சி வந்துச்சு." அப்ப நான் மகிழ்ச்சிக்கான காரணம், நான் நெனைச்சது அடைஞ்சது அப்படின்னு நெறைய பேர் நெனைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு ஆசை உருவாக்கும்போது, நான் வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உருவாக்கும்போது, நமக்குள்ள ஒரு வெயிட்ட தூக்கி உள்ள போட்டாச்சு. ஒரு கேரி பேக்குள்ள ஒரு வெயிட்ட தூக்கி உள்ள போட்ட மாரி. நம்ம எங்க போகும்போதும் அந்த வெயிட்டோடயே போறோம். கோயிலுக்கு போகும்போதும் சரி, பீச்சுக்கு போகும்போதும் சரி, பார்க்குக்கு போகும்போதும் சரி, ஃபேமிலிக்கு போகும்போதும் சரி, எந்த இடத்துல இருக்கும்போதும் நம்ம என்ன பண்றோம்னா, மனசுக்குள்ள அந்த வெயிட்ட தூக்கிட்டே சுத்துறோம். பல நாட்கள் நிறைவேறாம இருக்கிற ஆசைன்னு வச்சுக்கலாம். அந்த ஆசை வீடு வாங்கணுன்ற ஆசை ஒரு 5, 6 வருஷம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த வீடு வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு வாங்கணுன்ற அந்த ஆசை என்ன ஆகுது அப்படின்னா, 1 கிலோ கல்லுல இருந்து ஒரு 100 கிலோ கல்லு மாதிரி அது பாரமாயிடுது. வெயிட் ஆயிடுது அந்த ஆசை. என்னைக்கு நீங்க வீட வாங்குறீங்களோ, அன்னைக்கு அந்த ஆசைய தூக்கி வெளிய போட்டுறீங்க. வீடு வாங்கணுன்ற ஆசை நீங்க இழந்துட்டீங்க. எப்படி இழந்தீங்க? அந்த வீட்ட வாங்குனது மூலியமா, அந்த கார் வாங்குனது மூலியமா, அந்த கார் வாங்கணுன்ற ஆசைய தூக்கி வெளிய வச்சுட்டீங்க. வெளிய போட்டுட்டீங்க. அப்ப 100 கிலோ வெயிட்ட கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தத, டக்குன்னு கீழ போட்டா, "அப்பா!" அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல. அந்த ஃபீல் வந்து அந்த ஆசைய அடைஞ்சதுனால வந்துச்சா? அந்த ஆசைய இழந்ததுனால வந்துச்சா? அப்படின்னா, அந்த வாங்கணும் வாங்கணுன்ற நிறைவேறாத ஆசைய நீங்க எப்ப தூக்கி வெளிய வச்சுட்டீங்களோ, அப்ப அப்பான்ற ஃபீல். அந்த ஃபீலுக்கான காரணம் அந்த ஆசைய நீங்க இழந்தது தான். அந்த ஆசைய நீங்க அடைஞ்சது கிடையாது. அதனால எத்தனை நிறைவேறாத ஆசைகள் இருக்கோ, அத்தனையும் உங்க உங்க மனம்ன்ற ஒரு கேரி பேக் மாரி நெனச்சுக்கங்க. அந்த கேரி பேக்குள்ள நீங்க போட்டு வச்சிருக்கிற வெயிட்ன்னு வச்சுக்கங்களேன். ஒவ்வொரு ஆசையா அடைஞ்ச உடனே அந்த ஆசைய தூக்கி வெளிய போடுறது மூலியமா, அப்பான்ற ஃபீலு வர்றது ஆசைய இழந்ததுனால. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம நெறைய ஆசைகள் நமக்குள்ள இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார பையன அடிக்கணும், எதுத்த வீட்டுக்காரனுக்கு சாக்லேட் வாங்கி தரணும். ஏதோ ஒரு ஆசை இருக்குன்னா, ஒண்ணு அந்த ஆசைய நிறைவேத்துறது மூலியமா அந்த ஆசைய தூக்கி வெளிய வச்சிரலாம். இல்ல அப்டின்னா, அதனுடைய பின்விளைவுகள யோசிச்சுட்டு தேவையில்ல அவன மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அவன அடிக்கணும், உதைக்கணுன்ற ஆசை எல்லாத்தையும் தூக்கி வெளிய போட்டுட்டீங்கன்னா, இங்க மனசு லேசாயிடும். உங்களுடைய ஆசைகள் எந்த அளவுக்கு வெளிய போகுதோ, அந்த அளவுக்கு உங்க மனசு லேசா ஆகும். அந்த லேசா ஆகுறது தான் மகிழ்ச்சி, ஆனந்தம். அப்ப என்ன நமக்குள்ள ரொம்ப கம்மியான ஆசைகள் இருந்தா, மனம் ரொம்ப கம்மியான வெயிட்ல இருக்கும். நெறைய ஆசைகள் இருந்தா, நெறைய வெயிட்ல இருக்கும். அப்ப நீங்க இன்பமா இருக்கிறீங்களா, துக்கமா இருக்கிறீங்களான்றது எவ்ளோ நிறைவேறாத ஆசைகள நீங்க தூக்கிட்டு சுத்துறீங்கன்றத பொறுத்து உங்க துக்கம் உங்களுக்கு தீர்மானிக்கப்படுது. அப்ப ஆசைய இழக்கிறது தான் ஆனந்தமே தவிர, ஆசைய அடையறது இல்ல. அப்ப ஆசைய அடைஞ்சது மூலியமா அந்த ஆசைய நம்ம இழந்துர்றோம். அதனால நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். இது புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு ஆசை நடந்த உடனே இன்னொரு ஆசைய தூக்கி உள்ள போட மாட்டோம். இருக்கிற எல்லா ஆசைகளையும் கம்ப்ளீட் பண்றதுக்கான வேலைய நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். யோசிச்சு பாருங்க. நன்றி.